60 வருஷத்தில் மொத்தமே 5 லட்சம் கடன் தான் இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் 5 வருஷத்தில் மொத்தம் 7 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 13 லட்ச ரூபா கடன் இருக்குது. 13 லட்சம் கோடி சாரி. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஆள் தலையில் வந்து 1.5 லட்ச ரூபா இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வரவு வருதுன்னு வச்சுங்களேன், செலவு 150 ரூபா செலவு போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போது இந்த நெருக்கடி இப்போது நம்ம எல்லா தலையில் வந்து 1.5 லட்ச ரூபா கடன் இருக்குது. அப்படி தான் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி போவாங்க, இதை என்ன திட்டத்தை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் எப்படின்னு தெரில. ஏதாச்சும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளீன் கவர்மெண்ட்டை வச்சு பண்ணலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இன்னும் இவங்களோட நிறைய இது வேறு இருக்குது, என்ன சொல்கிறது, இவங்களோட திட்டம் வேறு இருக்குல்ல, நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் கொண்டு சாதனை படைச்சிட்டாங்கன்னா வேறு லெவல் தான் கண்டிப்பாக. ஆனால் இந்த இவங்க என்ன பண்ண, இந்த 10 வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் இந்த 5 வருஷம் வந்து நல்லா வச்சு அந்த 10 வருஷம் சேர்த்து மொத்தமாக சம்பாதிச்சிட்டாங்க. அதுதான் அதில் உள்ள பிரச்சனை தான் இது எல்லாமே. என்ன சொல்கிறது பார்ப்போம். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வராங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்குள்ளே ஆட்சிக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் இவங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஏன் ஓட்டு போட்டேன்னு மக்கள் நினைக்கக்கூடாதுல்ல. இந்த பவர் கட் பிரச்சனைலாம் முதல்ல ஒழிக்கணும். இந்த நிறைய இந்த பாலியல் அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிச்சா தான் எல்லாம் நடக்கும். பார்ப்போம். நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இதை எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் ஆனால் இப்போ டைம் ஆகும். ஒரு 6 மாதம் ஆகும்னு வச்சிங்களேன். அப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த கவர்மெண்ட் ஒரு ஒரு நிலைச்சி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நிலைப்புத்தன்மை வரும். இல்லைனா கொஞ்சம் இப்போ தான் எல்லாமே சேர்த்துருக்காங்க. ஒரு அளவு இப்போ தான் வந்திருக்காங்க. 1 மாதம் ஆகிருக்கு. அதை செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஜாப்பில் போகிறோம், ஒரு 6 மாதமாச்சும் நம்ம அந்த வேலையில் இருந்த மாதிரி தான் அதை பற்றி எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் புதுசு வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நமக்கு டைம் கொடுக்கும். நமக்குள்ள அப்படி தானே.